அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். வெரைட்டி ரைஸுன்னாலே முதல்ல நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது லெமன் ரைஸாக தாங்க இருக்கும். லெமன் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டான ஒரு லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக செய்கிற மாதிரி வந்து நமக்கு சின்ன சின்ன டிப்ஸுங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல வந்து நமக்கு சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடிச்சுக்கிறணுங்க. நல்லா வடிச்சிட்டு ஒரு தட்டையில் தாம்பாளத்தில் வந்து நல்லா பெரிய தாம்பாளமாக இருக்கட்டும், அதில் நல்லா விரித்து விட்டுட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நமக்கு ரைஸ் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து லெமன் ரைஸ்க்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கிறணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை நான் நறுக்கி சேர்த்துருக்கேங்க, பெரிய பச்சை மிளகாயா. இதோட 2 காஞ்ச மிளகா, வரமிளகா வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். ஏன்னா காரத்துக்கு இது ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது வந்து நமக்கு காரம் ஈக்குவலாக இருக்கும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இதோடு வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க. அதுதாங்க வந்து வேர்க்கடலை, அதாவது வறுக்கடலை. இதை வந்து நான் தோலை உரிச்சிட்டு நான் இப்போ ஒரு கை அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம தாளித்து விட்டுடலாம். இந்த வறுத்த கடலை வந்து நீங்கள் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றோட ஒன்று வந்து நமக்கு ரைஸில் கடிப்படும் போது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிக்குங்க. இதோடு சேர்த்து செய்யும்போது இதனுடைய மனமும் டேஸ்ட்டுமே இன்னுமே வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம சிம்மிலே தாங்க வச்சு வறுத்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஃபுல்லில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதோட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கலருக்காக வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 கிளறி கொடுத்துடலாம். நம்ம சாதம் வடிக்கும்போது சாதத்துக்குமே வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோங்க. அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து 2 வதக்குனதுக்கு பிறகு இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணதுக்கு பிறகு தான் வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருந்தேங்க. அதில் 3/4 அளவு பங்கு வந்து இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த பங்கு அளவு வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேங்க. அது தனியாக வந்து பிறகு சேர்க்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு பிறகு அந்த சூட்டிலே ஒரு 2-3 வதக்கி விட்டுருங்க. இதே நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது அது நமக்கு கொஞ்சம் ரைஸ் வந்து நமக்கு கசக்கிற தன்மை ஆகிடும். அதனால தான் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்க்குறது. இப்போ நமக்கு வந்து தாளிப்பு வந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ரைஸுமே வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரைஸோடு சேர்ந்து இதை நம்ம கலந்துக்கலாம். நம்ம தாளித்ததுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் அதையுமே நல்லா ஆற விட்டுருங்க. சூடோடு நீங்கள் கிளறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சோறு வந்து கொஞ்சம் குழஞ்சிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் நமக்கு தாளிப்பையுமே ஆற விட்டுட்டு அப்புறம் ரெண்டையுமே ஒன்றோட ஒன்று கலக்கணும். அப்படின்னா நமக்கு நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வருங்க. நம்ம லெமன் ரைஸ் செய்யும்போது இது ஈஸி தானே, இதில் என்ன பெரிய இது இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது கிடையாதுங்க. சின்ன சின்ன டிப்ஸுங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும்போது ஒரு பர்ஃபெக்டான நமக்கு லெமன் சாதம் வந்து கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா லெமன் ரைஸ் ஜூஸ், அதையுமே இப்போ மேலாக ஊற்றிட்டு அதையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு பர்ஃபெக்டான லெமன் ரைஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மணக்க நமக்கு சூப்பரான லெமன் ரைஸ் வந்து இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுத்து விடுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் இதை கட்டி கொடுக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா உதிரியாக நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு லெமன் ரைஸு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ரைஸ் கூட ஒரு அப்பளமோ ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக அம்புட்டு ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.